ஹாய் காய்ஸ், நம்மளுடைய புதிய முதல்வர் சிஎம் விஜய் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேவை மையத்துல பணிபுரியறதுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க 12ஆம் வகுப்பு மினிமம் படிச்சிருந்தாவே போதும். நீங்க டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும், உங்களுக்கு வேலை கொடுக்குறோம். அது நேர்காணல் மட்டும்தான் வச்சு எடுக்கணும். எழுத்து தேர்வு எந்த ஒரு ப்ராசஸுமே கிடையாது. நேர்காணல் மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ண போறீங்க. நீங்க விண்ணப்பித்தாவே வேலை உறுதி. ஸோ அந்தந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா விரைவில் பார்த்தீங்கன்னா வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தற்போது 1 by 1 பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. கோயம்புத்தூர் தென்காசி இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுவோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. முன்னாள் முதல்வரும் சரி, இப்ப இருக்கக்கூடிய விஜய் சார் அவர்களும் சரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம நோட்டிபிகேஷன் வீடியோ பார்க்கலாம். சோ நோட்டிபிகேஷன் பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு தென்காசி மாவட்டத்துக்கு தாங்க வந்திருக்கு. டிசிபியூன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க தாங்க வந்திருக்கு. தென்காசி குழந்தைகள் உதவி மையம் பார்த்தீங்கன்னா 1098. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுலயே இதே நம்பர் தான். ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா தொகுப்பூதிய அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. டெம்பரரி ஜாபா இருந்தாலும் உங்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம். ஸோ தமிழ்நாடு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவை துறையின் கீழே பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் உதவி மையத்துல ஒரே ஒரு வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா இருக்குது. இது டெம்பரவரி ஜாப் தான். உங்களுக்கு 18,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் இருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க. வயது பொறுத்த வரைக்கும் 42 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ விண்ணப்ப படியம் பொறுத்த வரைக்கும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அதுல பார்த்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பூர்த்தி செஞ்சு கீழே கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்க 15 நாளைக்குள்ள பார்த்தீங்கன்னா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, எண் 14, பெருமாள் கோவில் தெரு, செவன்த்ரே பள்ளி அருகில், தென்காசி 627811. அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 0463329125. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஒர்க்கிங் ஹவர்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இப்ப நோட்டிபிகேஷன் 6ஆம் தேதி விட்டுருக்காங்க. ஸோ 15 நாளுக்கும் போது 21/5/2026 அந்த தேதிக்குள்ள நீங்க அவங்களுக்கு கையில இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல வந்தா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்படும். முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், கல்வி சான்றிதழ் நகல் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள், காலதாமதமா வரும் விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும். ஸோ இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தகுதி மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில நியமிக்கப்படணும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணலா இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக்குறாங்க. யார் நல்லா படிச்சுக்கிறாங்களா அவங்களுடைய டீடைல்ஸ் வச்சுதான் எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா வேகன்சி 40-50 வேகன்சி கிட்ட இருக்குது. நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு நீங்க பார்க்காதீங்க, நீங்க போய் பாருங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவங்களுடைய சேவை மையத்துல ஒர்க் பண்றதுக்கு சமூக நலத்துறையில வேகன்சி வந்துச்சுன்னா தெரியப்படுத்துறேன். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.